ஃபர்ஸ்ட் டைம் ரவா புட்டிங் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருந்தது. பட் நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அந்த மிஸ்டேக் என்னன்றது நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த ரவா புட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெய் இல்லைன்னா பட்ரு, எண்ணெய் இந்த மூணில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் தான் நம்ம வந்து கேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த பாத்திரம் வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸாக இருந்தாலும் ஓகே தான். இல்லை உங்ககிட்ட வந்து பேக்கிங்க்கு தனியாக இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தை எடுத்து நெய், பட்ரு, எண்ணெய் இந்த மூணில் எது இருக்கோ அதில் ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் வந்து மூணு ஸ்பூன் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. சர்க்கரை மட்டும் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கெட்டியாகாத மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து தண்ணி ஆகலை அப்படின்ட்டு நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. நீங்கள் கிண்ட அதுவே வந்து தண்ணி பதத்துக்கு மாறிடும். சர்க்கரை வந்து கரைஞ்சி உங்களுக்கு தண்ணி பதத்துக்கு மாறிடும். ஸோ நான் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அந்த சர்க்கரையவே நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி பதத்துக்கு மாறி நல்லா உங்களுக்கு வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலர் வந்தோடனே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கலர் ஆகணும் நீங்கள் போட்டு கிண்டிகிட்டே இருக்காதீங்க. அந்த ஒரு கலர் வந்து ப்ரௌனிஷ் வந்தோடனே அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ரெடி பண்ண அந்த சக்கரை பாகை நெய் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்கு அப்படியே வந்து மாற்றிடுங்க. அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அந்த சட்டியில் வந்து பால் ஊற்றிக்கோங்க. நல்லா காய்ச்சின பாலை வந்து ஊற்றிக்கோங்க. அது கூட வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து வாசத்துக்கு தான் நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து நான் 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பூன் வேணுமா ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரவா வந்து ஆட் பண்ணுறோம். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ரவா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டுங்க. ரொம்ப கெட்டியாக்கிறாதீங்க. தண்ணியாகவே இருக்கட்டும். ஏன்னா இறக்குனோடனே அது வந்து ரொம்ப கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. நான் ஒரு முட்டை தான் போட்டிருக்கேன். நீங்கள் 2 முட்டை போடுறதா வந்து போட்டுக்கலாம். அதில் வந்து நல்லா வந்து அதை முட்டையை வந்து ஃபஸ்ட்டு கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவை போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது கூட இந்த முட்டை கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாகாத அளவுக்கு நல்லா வந்து கிண்டிக்கோங்க. நல்லா தண்ணி ஆகிற மாதிரி நல்லா வந்து கிண்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு மாதிரி புஃப்னு வரும். அந்த மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து கிண்டிக்கோங்க. நம்ம தனியாக சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட நம்ம இந்த முட்டையை போட்டு கிண்டின அந்த இதை வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே அதுலேருந்து அந்த சக்கரை பாகு இதில் வந்து மாற்றிடுங்க. அந்த பவுலுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி சட்டி எடுத்துக்கோங்க. இட்லி சட்டியில் வந்து நம்ம ரெடி பண்ணதை வந்து அந்த சட்டியில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மூடி போட்டு அந்த பாத்திரத்தை மூடி போட்டு வச்சுருங்க. ஓகேவா? ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து கத்தியை வச்சு குத்தி பாருங்கள். உள்ளே வேகாமல் இருந்துச்சுன்னா அதில் மாவு மாதிரி ஒட்டி வரும். நான் 20 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதத்தில் வந்துடும். இந்த இடத்துல தான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா இது வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது, பட் கெட்டியாக இருந்தது. ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃப்ரீசரில் வைக்காமல் எடுத்து சாப்பிட்டப்போ ரொம்ப கல்லாட்டம் இருந்தது. ஃப்ரீசரில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.